அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குடிகாரனாக நடித்த ஒரே படத்திலிருந்து இடம்பெற்ற ஒரு அற்புதமான பாடலை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இந்த ஒரே படத்தில் மட்டும்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குடிகாரனாக நடித்திருக்கிறார். முதலில் அப்படி நடிக்க மாட்டேன் என்று கூறிய அவர் பிறகு ஒப்புக்கொண்டு நடித்தார். இன்னைக்கு நாம பார்க்க போற பாடலுக்கும் சிவாஜி கணேசன் நடித்த ஒரு பாடலுக்கும் ஒற்றுமை இருந்ததுனால MS விஸ்வநாதனுக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலை உருவாகினதையும் அதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் லாவகமா எப்படி தீர்த்து வச்சார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். அது என்ன பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது, அப்படி என்ன பிரச்சனை MS விஸ்வநாதனுக்கு வந்தது அப்படிங்கிறதையும் அந்த பாடலுடைய சிறப்புகள் சிலவற்றையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். 1968ஆம் ஆண்டு ஜெமினி பிக்சர்ஸ் எம்ஜிஆர் வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் ஒளிவிளக்கு. இந்த ஒளிவிளக்கு படம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு 100வது படமாக அமைகிறதுனால ஜெமினி பிக்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, படத்துல வசனங்களாகட்டும் காட்சிகளாகட்டும் முக்கியமா பாடல்கள்ல தனி கவனம் செலுத்தி அது மக்களை ரொம்ப கவரணும் அப்படிங்கிறதுக்காக தனி கவனம் எடுத்து செயல்படுறாங்க. மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர். அவரை கூப்பிட்டு படக்குழுவினர் என்ன சொல்றாங்கன்னா, எம்ஜிஆருக்கு இமேஜ் கொஞ்சம் கூட குறையாதபடி ஆனா மக்களை ரொம்ப சீக்கிரமா போய் சேரணும், பாடல்கள்லாம் புது டியூனா இருக்கணும், அதே மாதிரி கிளாசிக்கலா இருக்கணும், சூப்பர் ஹிட் பாடல்களா அமையணும், அதுக்கேற்ற மாதிரி டியூன் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் திரைப்பட வரலாற்றுல எம்ஜிஆருக்கும் சிவாஜி கணேசனுக்கும் ஆஸ்தான மியூசிக் டைரக்டரா இருந்த MS விஸ்வநாதன் படு பிஸியா இருந்த காலம் அது. எம்ஜிஆருக்கு ஆகட்டும் சிவாஜிக்கு ஆகட்டும் எந்த விதமான கிளாஷும் ஆகாம ரெண்டு பேருக்கும் டியூன் போடுறதுல கவனமா இருப்பாரு MS விஸ்வநாதன். ஆனா அப்படியே எல்லா காலமும் இருந்துட முடியுமா? அப்படி ஒரு சிக்கலான சூழ்நிலையும் ஒரு கட்டத்துல உருவாயிருச்சு. அந்த பாடல் தான் இப்ப நாம பார்க்க போற பாடல். நிஜ வாழ்க்கையில் மது குடிப்பதையும் புகைப்பிடிப்பதையும் அறவே வெறுத்த எம்ஜிஆர் அவர்கள் திரை வாழ்க்கையிலும் கூட அப்படி காட்சிகள் வருவதை விரும்ப மாட்டாரு. தான் குடிகாரனாக நடிக்கிற மாதிரியோ இல்ல புகைப்பிடிக்கிற மாதிரி நடிக்கிற மாதிரியா இருந்ததுன்னா அதை கண்டிப்பா மூலக்கதையில இருந்ததுன்னா கூட அதை கண்டிப்பா மாத்திடுவாரு. அது மாதிரி கவனமா இருந்த எம்ஜிஆருக்கு ஒளிவிளக்கு படத்துல கண்டிப்பா கதைப்படி குடிகாரனாக நடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இந்த காட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருக்கு சொல்றாரு. ஆனா டைரக்டர் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு ஐடியா பண்றாங்க. எம்ஜிஆருடைய மனசாட்சி நாலா பிரிஞ்சு 4 விதமான உருவங்களா பிரிஞ்சு அவருடைய மனசாட்சியே அவருக்கு புத்தி சொல்ற மாதிரி இந்த குடிப்பழக்கத்தை பத்தியும் அதனுடைய கேடுகளை பத்தியும் அது எப்படி தன்னுடைய மனசெல்லாம் மாத்துது, தன்னுடைய பண்புகள் எல்லாம் மாத்துது, எப்படி மனிதனை மிருகமா ஆக்குது அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் சொல்லி அவனை குடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவுரை சொல்ற மாதிரியான ஒரு காட்சியை நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எம்ஜிஆருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அதனால அவர் ஓகே சொல்லிடுறாரு. இப்போ MS விஸ்வநாதன் கிட்ட படக்குழுவினர் சொல்றாங்க, அருமையா இதுக்கேற்ற மாதிரி டியூன் போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. MS விஸ்வநாதனும் டியூன் போட்டுறாரு. சூப்பரா ஒரு டியூன் போடுறாரு. அந்த டியூனுக்கு கவிஞர் வாலியை வர வச்சு பாட்டு எழுதிடுறாங்க. ஆனா MS விஸ்வநாதன் வாலிகிட்ட முன்னாடியே என்ன சொல்றாருன்னா, இந்த பாட்டு எழுதி முடிச்ச உடனே முதல்ல என் கையில கொடுங்க, நான் ஒரு காரணமா சொல்றேன், என்கிட்ட கொடுக்காம நீங்க வேற எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா வாலி என்ன பண்றாருன்னா அந்த பாட்டை எழுதி முடிச்சு எம்ஜிஆர் கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துடுறாரு. எம்ஜிஆரும் பார்த்துட்டு அருமையா எழுதிருக்கீங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஓகே சொல்லிடுறாரு. மதுவோடைய கொடுமைகளை அழகா எடுத்து சொல்லி அந்த மது மனிதனை எப்படி மிருகமா மாத்துது, அவனுடைய நல்ல பண்புகள் எல்லாம் எப்படி கெடுக்குது அப்படிங்கறதுல கொடியை கெடுக்கும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா கவிஞர் வாலி அந்த பாடல்ல எழுதியிருப்பாரு. அந்த பாடல் இதுதான். தைரியமாக சொல்லி மனிதன் தானா. வாலி MS விஸ்வநாதன் கிட்ட எம்ஜிஆர் கிட்ட பாட்டை கொடுத்தேன், பார்த்துட்டு அவர் ஓகே சொல்லிட்டாரு, இதுக்கு டியூன் போடுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே டென்ஷன் ஆயிடுறாரு MS விஸ்வநாதன். நான் தான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, என்கிட்ட முதல்ல காட்டுங்க அப்படின்னு சொல்லி, உங்களை யார் அவர்கிட்ட எத்தனை கொடுக்க சொன்னது, அப்ப அவர்கிட்டயே நீங்க போயிட்டு டியூன் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்றாரு. வாலிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இவரு உள்ள கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நல்லா தானே எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பாட்டு என்னவோ நீங்க நல்லா தான் எழுதிருக்கிறீங்க, ஆனா எனக்கு இருக்கிற பிரச்சனை வேற அப்படின்னு சொல்லிட்டு அவரு உண்மையான ஒரு பிரச்சனையை சொல்றாரு. என்னன்னா, ஒளிவிளக்கு படம் நடந்துகிட்டு இருக்கிற அதே சமயத்துல கவியரசர் கண்ணதாசன் தன்னுடைய சொந்த செலவுல லட்சுமி கல்யாணம் என்கின்ற ஒரு படத்தை தயாரிச்சிட்டு இருக்கிறாரு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த படத்துல நடிச்சுட்டு இருக்கிறாரு. அதுல சிவாஜி கணேசன் பாடுற மாதிரியான ஒரு பாடல், யாரடா மனிதன் இங்கே கூட்டிவா அவனை இங்கே அப்படிங்கிற ஒரு பாடல். இந்த படத்துக்கும் MS விஸ்வநாதன் தான் மியூசிக் டைரக்டர். இந்த பாட்டுக்கும் MS விஸ்வநாதன் தான் டியூன் போட்டு கொடுக்குறாரு. இந்த 2 பாடலுமே, அதாவது ஒளிவிளக்குல கவிஞர் வாலி எழுதின தைரியமாக சொல் நீ மனிதன் தானா அப்படிங்கிற பாட்டும், கவியரசர் கண்ணதாசன் எழுதின
யாரடா மனிதன் இங்க கூட்டி வா அவனே இங்க அப்படிங்கிற பாட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருக்கிறதுனால எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு ஒரு சங்கடம் உருவாயிருது. அதனால எம்.எஸ். விஸ்வநாதன் எம்ஜிஆர் கிட்ட போயிட்டு வெளிப்படையா தன்னுடைய சங்கடத்தை சொல்றாரு. இந்த சிக்கலை நீங்க தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, அதாவது கவியரசர் கண்ணதாசன் தயாரிச்சிட்டு இருக்கிற அந்த படத்துல யாரடா மனிதன் இங்க கூட்டி வா அவனே இங்க அப்படின்னு ஒரு பாட்டம், கவிஞர் வாலி எழுதியிருக்கிற நம்ம படத்துக்கு தைரியமாக சொல் நீ மனிதன் தானா அப்படிங்கிற பாட்டும் யாரத்தாழ ஒரே மாதிரி இருக்கு. இப்ப நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பார்த்துட்டு 2 படத்துலயும் நீங்க தானே வேலை செஞ்சிருக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு பாட்டு ஏற்கனவே கவியரசர் எழுதியிருக்கிறாருன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு நீங்க என்ன கேட்டுறக்கூடாது, அதனாலதான் நான் இப்போ முன்னாடியே சொல்றேன் அப்படின்னு சொல்லி எம்.எஸ். விஸ்வநாதன் எம்ஜிஆர் கிட்ட சொல்றாரு. எம்ஜிஆரும் தீவிரமா யோசிக்கிறாரு. சரி, அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கவியரசர் கிட்ட பேசி பாருங்க, பாட்டை மாத்த முடியுமா கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எம்.எஸ். விஸ்வநாதன் கவியரசர்கிட்ட கேட்கிறாரு. கண்ணதாசன் ரொம்ப கோவப்படுறாரு. நான் வட்டிக்கு பணம் வாங்கி இந்த படத்தை எடுத்துட்டு இருக்கிறேன், இந்த பாட்டும் முடிஞ்சு போச்சு, இந்த பாட்டுடைய ரெக்கார்டிங் முடிஞ்சது மட்டும் இல்லாம சீனும் கூட நாங்க எடுத்து முடிச்சிட்டோம், இப்ப போயிட்டு இந்த பாட்டை நான் மாத்தணும் அப்படின்னு சொன்னா எனக்கு நிறைய செலவாகும், எனக்கு பணம் நஷ்டமாகும், என்னால முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. எம்.எஸ். விஸ்வநாதன் திரும்ப எம்ஜிஆர் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. எம்ஜிஆர் திரும்ப யோசிக்கிறாரு. அப்போ நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த 2 பாட்டையும் ரெக்கார்ட் பண்ணி என்கிட்ட எடுத்துன்னு காட்டுங்க, அதை முதல்ல முழுசா போட்டு நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்றாரு. அதே மாதிரி எம்.எஸ். விஸ்வநாதன் அந்த 2 பாட்டையும் ரெக்கார்ட் பண்ணி அந்த எம்ஜிஆர் கிட்ட எடுத்துன்னு காட்டுறாரு. இந்த 2 பாட்டையும் கவனமா கேட்கிறாரு எம்ஜிஆர், கொஞ்சம் கூட பதற்றப்படாம. இந்த 2 பாட்டுலயும் பொதுவா இருக்கிற ஒரே வார்த்தை மனிதன் அப்படிங்கிறது தான். அதை தவிர வேற எதுவுமே இதுல ஒத்துமையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நம்ம பாட்டுல ஒரு குடிகாரன் அவனுடைய மனசாட்சி அவனுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி அந்த குடிப்பழக்கத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பாடல் தான் நம்ம எழுதியிருக்கிறோம். கவியரசர் எழுதியிருக்கிற பாட்டு நல்ல மனிதன் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பொதுவா ஒரு நல்ல மனிதனை தேடுற மாதிரி தான் சுச்சுவேஷன் வச்சிருக்காங்க. அதனால அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான கிளாஷும் போறது இல்லை. அதனால இந்த பாட்டை நாம பயன்படுத்துறதுல நம்மளுக்கு எந்த ஒரு சிக்கலும் வராது அப்படின்னு சொல்லி அந்த சிக்கலை ரொம்ப அழகா எம்ஜிஆர் தீர்த்து வைக்கிறாரு. பிரச்சனையும் அதோட முடிஞ்சது. இந்த 2 படமும் வெளியாகி இந்த 2 பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடலாக, காலத்தால் அழியாத காவிய பாடல்களாக இன்றைக்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஒளிவிளக்கு படத்துக்காக கவிஞர் வாலி எழுதியிருக்கின்ற தைரியமாக சொல் நீ மனிதன் தானா என்கின்ற இந்த பாடல் வரிகள் மட்டுமல்ல, எம்ஜிஆருடைய இமேஜ் கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு அந்த பாடல் காட்சியும் கவனமா கையாளப்பட்டிருக்கும். அந்த மது பாட்டிலுக்கு உள்ளேயும் எம்ஜிஆர் இருக்கிற மாதிரி, பாட்டிலுடைய மூடிக்கு மேல நின்று பாடுற மாதிரி, அப்படி எம்ஜிஆருடைய மனசாட்சி எம்ஜிஆருடைய உருவத்திலேயே வெளிப்பட்டு பாடுற மாதிரியான காட்சியை அழகா படமாக்கி இருப்பாங்க. இது ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்ததுன்னு தான் சொல்லணும். உன்னுடைய மனதையும் உன்னுடைய நல்ல குணத்தையும் கெடுக்கின்ற மதுவில் விழுந்த நீ மனிதனா இல்லை மிருகம் என்று தொடங்குகின்ற அந்த பல்லவி, அதை தொடர்ந்து வருகின்ற 3 சரணங்களும் மது எப்படி மனிதனை சீரழிக்கிறது என்பதையெல்லாம் மிக அழகாக கவிஞர் வாலி அந்த பாடல்களில் சொல்லியிருப்பார். நான் தான் அறிவில் உயர்ந்தவன் என்கிறாய், நான் தான் மத யானை போன்ற வீரத்தை உடையவன் என்கின்றாய், நான் கவரிமான் போன்ற மானத்தை உடையவன் என்கின்றார். ஆனால் இன்றைக்கு மதுவினால் உன்னுடைய மானம் இழந்து மிருகத்தை விட கீழாக போய்விட்டாயே என்று முதல் சரணத்தில் சொல்லியிருப்பார். விலங்கினும் கீழாய் நின்றாய். கடல் அலையால் ஆடும், மலர் கொடியால் ஆடும், ஆனால் நீயோ இந்த மதுவால் ஆடுகிறாய், இந்த மதுவால் உன் குடும்பமே ஆட்டம் காண்கிறது, உன்னுடைய வாழ்க்கையும் ஆட்டம் காண்கிறது என்று மிக அழகாக குடியின் கொடுமையை சிறப்பாக சொல்லியிருப்பார் கவிஞர் வாலி. தலையில் கொட்டு வைப்பது போல கவிஞர் வாலி எழுதியிருக்கின்ற அந்த பாடல் வரிகளை ஒலிக்கும் பொழுது, அந்த பாடல் வரிகளுக்கு எம்ஜிஆர் கொடுக்கின்ற அந்த முகபாவங்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது குடியினுடைய கொடுமை நம் மனதில் அப்படியே தங்கிவிடும். கடலை கண்டாய் குடித்து பழகாமல் படத்தில் திருடனாக வருகின்ற கதாபாத்திரம் எம்ஜிஆருக்கு, பணத்தை கொள்ளையடிக்கின்றாய், பெண்களை இன்பத்திற்காக நாடுகிறாய், பலரை கொலை செய்கின்றாய், இது எல்லாத்துக்கும் இந்த மதுவை தான் நீ துணையா வச்சுக்கிற அப்படின்னு சொல்லி, இந்த மது உள்ள போச்சுன்னா மனிதனுடைய குணங்கள் எல்லாம் எப்படி மாறி போயிடுது, அவன் எந்த விதமான கேடுகளை எல்லாம் செய்கிறான் அப்படிங்கறதெல்லாம் 3வது சரணத்துல மிக அழகாக சொல்லி இருப்பார். கேட்டா
இப்படி மதுவினால் ஏற்படும் கொடுமையை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற மதுவிலக்கு பிரச்சாரமாகவே அந்த பாடலை பயன்படுத்திக் கொண்ட எம்ஜிஆர், குடிப்பதையும் புகைப்பிடிப்பதையும் தன் வாழ்நாளில் தொட்டு கூட பார்க்காத எம்ஜிஆர் அவர்கள், தன்னுடைய திரைப்படங்களில் கூட அந்த காட்சிகள் இடம்பெறாமல் இருந்த கவனமாக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த பாடலில் நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டார் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி. இப்படி இந்த பாடல் மிகச் சிறப்பான சூப்பர் ஹிட் பாடலாக இன்றைக்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மதுவின் கொடுமைதான் இன்னும் தீர்ந்த பாடம் இல்லை. இந்த வீடியோ பத்தி உங்க மனசுல இருக்கிற எண்ணங்களை இந்த வீடியோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல வேற ஒரு பாடலோட சந்திக்கலாம். வணக்கம்.